எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்டிலேயே சுத்தமான முறையிலேயே தயாரிக்கிறோங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், அனுப்பி வைக்கிறோம். வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை தாங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கொழுக்கட்டைனாவே நமக்கு பிள்ளையார் சேர்த்து தாங்க ஞாபகத்துக்கு வரும். இருந்தாலும் இந்த மழை நேரத்தில் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேங்க, செஞ்சும் காட்டுறேன். இது வந்து சத்தானது, ரொம்ப சுவையானதும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். அதனால் மாவு வந்து பிசைஞ்சதை என்னால் காட்ட முடியலைங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த மாவு பிசையிறது. இந்த மாதிரி பதமாக கொஞ்சம் பச்சை தண்ணியே ஊற்றி லேசாக உப்பு மேல் மாவுக்கு போட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. அதே மாதிரி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நீங்கள் இடியாப்ப மாவு எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் வெல்லம் போட்ட பூரணம் தாங்க பண்ண போகிறேன். இனிப்பு பூரணங்க. அதுக்கு வந்து ஒரு வாணலியில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரே 1 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை குறைச்சே வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்து இதை தனியாக ஆற வச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1 கப் எடுத்துக்கங்க. தேங்காய் பொட்டுக்கடலையெல்லாம் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பொட்டுக்கடலை அரைச்சதில் இந்த தேங்காய் துருவல் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேங்க. இந்த கொழுக்கட்டைக்கெல்லாம் வந்து கருப்பு எள்ளு தான் நல்லாயிருக்கும். அந்த கருப்பு எல்லையை லேசாக வெடிக்கிற அளவுக்கு வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வெல்லமும் நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துலாம். இதில் வந்து பூரணம்லாம் நம்ம கரெக்டாக செய்ய முடியாதுங்க. மீதி இருந்துச்சுன்னா சும்மா வெறும் வாயிலேயே குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எல்லாமே சேர்த்துக்கங்க. நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி வெல்லத்தை சேர்க்கும்போது நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவை வந்து பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பூரணம் வைக்கலாம். இதை நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கணுங்க. நெய் தடவிட்டு 2 பெருவிரலாலும் உருண்டையை அந்த கையில் மாவு எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி குடம் மாதிரி பண்ணிக்கிட்டே வரணுங்க. இப்படி பெருவிரலால் இப்படி தட்டி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது வந்து நல்லா குடம் மாதிரி விரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதில் சென்டரில் நம்ம பூரணம் வச்சுக்கலாம். நம்ம இனிப்பு பூரணம் வேணும்னா இனிப்பு பூரணம் வைக்கலாங்க. இல்லை உங்களுக்கு பயிறு பூரணம் வேணும்னா வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளித்து கொட்டி பாசி பயிறு வேக வச்சு அதில் தேங்காய் துருவல் போட்டு மசாலாக்கு பவுட்ரு போட்டு அது கூட நம்ம செய்யலாம். இல்லை வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாத்தையும் ஒரு மசால் மாதிரி பண்ணிவிட்டு அதை கூட இதில் ஸ்டஃப் பண்ணி நம்ம ஆவியில் வேக வைக்கலாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு கொழுக்கட்டையோ கார கொழுக்கட்டையோ செய்யலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு விரிக்கணுங்க. எனக்கு இன்றைக்கி இந்த கொழுக்கட்டையை புளியூர்லேருந்து அங்கம்மா வந்திருக்காங்க. அவங்க தான் செஞ்சு தராங்க. அவங்க சூப்பராக செய்வாங்க. எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை செய்கிறது அப்படின்னாவே அங்கம்மா எப்போ வந்தாலும் நாங்கள் செய்வோங்க. பாருங்கள், இடியாப்ப மாவு கையில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த மாதிரி செய்யலாம். கொஞ்சம் அந்த எட்ஜஸ்லாம் தண்ணி வச்சு ஒட்டி விட்டிங்க அப்படின்னா பிரியாமல் இருக்குங்க. அடுத்ததாக எங்கள் பொண்ணும் வந்துட்டாங்க உள்ள. அவங்க வந்து ஹார்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னு எங்கள் ஆதிரா கேட்டதுனால அவங்க வந்து இந்த மாதிரி மோல்டு, பிஸ்கட் மோல்டு வச்சு அவங்க அடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ்க்கு இந்த மாதிரியெல்லாம் விதமாக ஷேப்லையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதில் வந்து பூரணம் வைக்கிறாங்க பாருங்கள். பூரணம் வச்சுட்டு இன்னொரு ஹார்ட்டும் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை எடுத்து இதில் மேலே வச்சிடுறாங்க. மேலே வச்சுட்டு அந்த எட்ஜஸை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறாங்க. இந்த குட்டீஸ் எல்லாம் பாருங்கள், விதமாக யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி தான்ம்மா எனக்கு வேணும்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா அவங்க அம்மாவும் உட்காந்து இதை பண்ணிகிட்ருக்கா. மறுபடியும் இது ஒரு ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மோல்டு வச்சு உள்ளே ஒரு ப்ரெஸ் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்து வெளியில் வந்துடுதுங்க. அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு கொழுக்கட்டை மாவோடு சேர்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு அழகான ஹார்ட் வடிவம் கிடச்சிருதுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக எங்கள் ஆதிரா கண்ணு சும்மா விட்டாங்களா, மறுபடியும் அவங்களும் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. அம்மாச்சி நான் செய்கிறேன் ஒரே நச்சு, சரி செய்டா அப்படின்னு விட்டாச்சுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்கள இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க. அடுப்புக்குள்ளே விடாதீங்க சின்ன குழந்தைங்கள. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னாங்கன்னா பாருங்கள் அவங்க எவ்வளோ அழகாக செய்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ அழகாக செய்கிறா. எனக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப வராதுங்க. அவள் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக செய்கிறா. அதே சமயத்தில் அங்கம்மா வந்து தேங்காய் மாதிரி பிடிச்சி வைக்கிறாங்க. நமக்கு கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி பிடிச்சும் வைக்கலாங்க. நான் அச்சில் செய்வேன், இல்லைன்னா நான் இந்த மாதிரி பிடிச்சி தான் வைப்பேங்க. எங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி 3 வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாள். அங்கம்மா பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாள். இப்போ பாருங்கள், இது வந்து பிடிச்சி வைக்கிற கொழுக்கட்டை தான் இப்போ அங்கம்மா பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அங்கம்மா சூப்பராக செய்வாங்க இந்த வேலையெல்லாம்.
இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் செய்கிற அன்றைக்கி வீட்டில் 2-3 பேர் இருந்தால் எல்லோரும் இது எங்கள் ஆதிரா செஞ்சதுன்னு காட்டுறாங்க பாருங்கள். இடையில நான் அதையும் சொல்ல வேண்டியிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பண்ணி இப்போ இட்லி பானை ஆவியில் வேக வச்சாச்சுங்க. இது வந்து நம்ம இடியாப்ப மாவு வெந்த மாவு அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதுமானதுங்க. இப்போ நம்ம இட்லி பானை ஆவியில் வேக வச்ச கொழுக்கட்டைகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மழை நேரத்துக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க. பெரியவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுகர் இருக்கவங்க இதில் வந்து பயிறு வெஜிடபிள் ஸ்டஃபிங் வச்சும் செய்யலாம். அவங்க வந்து கருப்பட்டி உள்ள ஸ்டஃப் பண்ணியும் சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சத்தான ரெசிபீஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.